शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिवनेश हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर परमेश जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर कदिरेश ஜடாமுடி தரித்தவா விழாதவத்தினில் ஆண்டவா எங்கும் நிறைந்தவன் எதிலும் நிறைந்தவன் ஈசனேவா நெற்றி கண்ணை திறந்திடும் கனலை கக்கும் நாதனேவா கற்பக்கூடி உயிர்களின் தலைவன் கல்லுக்குள் தேரைக்கும் உணவினை அளிப்பவன் ஜெகத்தினை ஆள்பவன் பஞ்சபூதங்களை படைத்தவன் ஈசனேவா கைலை வாசனேவா எங்கள் நாதனேவா எங்கள் சுவாசமேவா எங்கள் சுவாசமேவா வல்ல ராவணனும் வரம் பெற தவம் அது புரிந்திடவே நீ வர தாமதமானதனால் தன் தலையினை கொய்திட செய்தானே வீணையில் வல்ல ராவணனும் வரம் பெற தவம் அது புரிந்திடவே நீ வர தாமதமானதனால் தன் தலையினை கொய்திட செய்தானே 9 முறையும் கொய்திடவே 10 தலையாய் உருவானதே நீ ஈஸ்வரன் பட்டம் அளித்தாயே எந்த தவத்தினில் வந்து உதிப்பாயே நீ ஈஸ்வரன் பட்டம் அளித்தாயே எந்த தவத்தினில் வந்து உதிப்பாயே ஈசனேவா கைலை வாசனேவா எங்கள் நாதனேவா எங்கள் சுவாசமேவா எங்கள் சுவாசமேவா கண்களை மூடி மூடாமல் என்னாலும் தவத்தினில் அமர்ந்தவனே கங்கையை சிரசினில் கொண்டவனே இடபாகத்தை தேவிக்கு அளித்தவனே கண்களை மூடி மூடாமல் என்னாலும் தவத்தில் அமர்ந்தவனே கங்கையை சிரசினில் கொண்டவனே இடபாகத்தை தேவிக்கு அளித்தவனே கைவிரல் 5 பஞ்சபூதமென மானிடர் அறிந்திட வைத்த ஈசனே நவகோள்களை படைத்த ஈசனே நவத்வாரங்கள் படைத்தவன் நீதானே நவகோள்களை படைத்த ஈசனே நவத்வாரங்கள் படைத்தவன் நீதானே ஈசனேவா கைலை வாசனேவா எங்கள் நாதனேவா எங்கள் சுவாசமேவா எங்கள் சுவாசமேவா शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिवनेश हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर परमेश जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर कदिरेश ஜடாமுடி தரித்தவா விழாதவத்தினில் ஆண்டவா எங்கும் நிறைந்தவன் எதிலும் நிறைந்தவன் ஈசனேவா நெற்றி கண்ணை திறந்திடும் கனலை கக்கும் நாதனேவா ஈசனேவா கைலை வாசனேவா எங்கள் நாதனேவா எங்கள் சுவாசமேவா எங்கள் சுவாசமேவா
பூனை பாண்டியா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியாதா? ஆமா, நேத்து காமாட்சி கூட எங்க போன? பாடத்துல சந்தேகம் கேட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பையன் இருக்கட்டும், நான் லவ் பண்ற பையன் கூட யாரும் பேசக்கூடாது. முளைச்சு 3 இளவெல்ல இதுக்குள்ளே உனக்கு காதல் கேக்குதா? காதல்? அம்மா, இந்த அக்கா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுதுமா. எவடியாவ என் பொண்ணு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது? உங்களை சொல்லி தப்பு இல்லடி, களி முத்தி போச்சு. அம்மா அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமா. இந்த நேரத்துல தண்ணி கொடுத்தா நோய் வெட்டிக்கும். போய கடவுளே, நோயை வர வச்சு உயிரை போக்கெடுக்கிறிய கடவுளே. எல்லாம் வியாதி வெட்டிக்கும். வாடி. ராணி அக்கா எங்கடி? ரொம்ப நாளா ஆளையே காணும். அந்த அக்காவா ஒருத்தனோட ஓட அவங்க வீட்டுல தேட பெரிய பிரச்சனை. அடிங்க, படிப்பு பத்தி பேச சொன்னா வேற என்னடி பேசிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது படிப்பு பத்தி பேசிருக்கீங்களா? ஆமா, ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா. இவ யாரையும் பார்க்க மாட்டா. ஏய், எனக்கு பிடிக்காத மாதிரி பேசுறதா இருந்தா என் கூட வராதீங்க தயவு செஞ்சு. இவ அள்ளி ராணி பாரு, எவ ஒருத்தி ஆண்களை பிடிக்காதுன்னு சொல்றாளோ அவதான் சீக்கிரம் காதல் வலையில விழுவா. இந்த பிருந்தா கதெல்லாம் பிடிக்காது. நான் நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும். பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் போறதை விட நம்ம ஏதாவது சாதிக்கணும்டி. அப்ப யாரையும் காதலிக்க மாட்டேன். சேலஞ்ச் சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிக்கிறேன். வணக்கம். சன் செய்திகள் வாசிப்பது உங்களின் மோகன்ராஜ். மந்திரி சபையில் நதிகளை இணைக்க புதிய திட்டம். இப்போது மப்பு மந்தாரமா இருப்பதால் இடியுடன் கூடிய மழையும் பெய்யலாம். அடியுடன் கூடிய செருப்பும் வரலாம். மச்சான், இப்ப எப்படி கலக்குறேன் பாரு. பெரிய காட்டுப்பன்னி ஒன்று உருமுவதால் பூமி குலுங்கி பூகம்பமாகி சுனாமி வரும் அபாயம் உள்ளது. அடிங்க, என்னைய கலாய்க்கிறியா? மூஞ்சி பேத்துடுவேன். அத்தடி, பெரிய ரவுடியா இருப்பவள இருக்க. தேவதை போல் விதியில நடந்து வராடா. அவ கொலுசு சத்தத்துல மனசு செதறி போனதடா. விளைஞ்ச மஞ்சள் கிழங்கு போல தல தலக்குறாடா. நிறைஞ்ச மனசு நெத்தி அழகும் என்ன இழுக்குதடா. இடுப்பு மடிப்பு சேலையில என்ன மடிச்சு சொருகுறா. குடிக்கும் மனச முடிஞ்சுகிட்டு அவிழ்த்து விட மறுக்கிறா. இடுப்பு மடிப்பு சேலையில என்ன மடிச்சு சொருகுறா. குடிக்கும் மனச முடிஞ்சுகிட்டு அவிழ்த்து விட மறுக்கிறா. அல்லிரதமா தங்கரதமா பவனி வராடா. மல்லி மலரா வஞ்சி மலரா மனமும் தராடா. அரைச்ச சந்தனம் போல மணமணக்குறாடா. வானத்து தேவதை போல் விதியில நடந்து வராடா. அவ கொலுசு சத்தத்துல மனசு செதறி போனதடா. விளைஞ்ச மஞ்சள் கிழங்கு போல தல தலக்குறாடா. நிறைஞ்ச மனசு நெத்தி அழகும் என்ன இழுக்குதடா.
வானத்து தேவதை போல் விதியில நடந்து வராடா அவ கொலுசு சத்தத்துல மனசு செதறி போனதடா கிளஞ்ச மஞ்சள் கிழங்கு போல தல தலக்குறாடா நிறைஞ்ச கனவு காண்ற ஒன்னும் இல்லடா மச்சான். அம்மா முடியுது. ஐயோ கடவுளே, காப்பாத்து கடவுளே, கடவுளே. அம்மா என்ன தூக்கி விடுமா, பள்ளத்துல விட்டுட்டேன். மா மா ஐயோ ஐயா, யாருப்பா போறது? தம்பி என்ன கொஞ்சம் தூக்கி விடுப்பா. ஒன்னு தூக்கின நோய் வெட்டிக்குமே. அம்மாடி, இப்படி ஒரு மனுஷாளா மனுஷாளா மனுஷாளா, காப்பாத்துங்கய்யா, தவறி விழுந்துட்டயா ஐயா. யாரையா போறது? யாரையா போறது? என்ன காப்பாத்தையா, தூக்கி விடுயா ஐயா. யாரா தூக்கி விடுயா ஐயா. இறைவா, ரொம்ப நன்றிப்பா தூக்கி விட்டதுக்கு. பரவாயில்ல, ஜீவா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அப்படியாப்பா, எடுத்தாப்பா, நீங்களே படிச்சு காட்டுப்பா. ஜீவாக்கு பரிச்செல்லாம் முடிஞ்சிடுச்சான், ஊருக்கு வரானா. அக்கா சீக்கிரம் வாக்கா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. என்னக்கா ஏடி கத்திட்டே இருக்க? வரேன்ல. இருங்கண்ணா, சாப்பிட்டு போங்கண்ணா. டைம் ஆகுதுமா, நான் கிளம்புறேன். இல்ல நான் காலையில சாப்பாட தள்ளி போடாதீங்கண்ணா, சாப்பிட்டே போங்கண்ணா. அக்கா இருக்கா, எனக்கு தலைவரி விட்டு போ. அவளுக்கு பிடிவாத குணம் போவாதுமா, வெயிட் பண்றேன். தலைய வாரி விட்டே வாமா. போதும், படிச்சுட்டே இருக்கியே. நான் படிச்சா உனக்கு என்னடி? கூட வர எங்களை தானடி தப்பா நினைப்பாங்க. நினைச்சா நினைக்கட்டும், அதை விடுடி. நான் புதுசா ஒரு புரட்சி பண்ண போறேன். அது என்னடி புரட்சி? போராட்டம் கீராட்டம் ஏதாவது பண்ண போறியா? அப்புறம் கம்பிதான் என்னனும். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, அந்த புரட்சி, இந்த புரட்சின்னு சொல்றாங்களே. ஆமா, அதுக்கு என்ன? அது போல நான் பெண்மை புரட்சி பண்ண போறேன். அது என்னடி பெண்மை புரட்சி? ஆண்கள் அடக்க போறியா? அது இல்லடி, ஒருத்தனை கட்டிக்குவேன், ஒருத்தனை வச்சுக்குவேன். இதுக்கு பேர் புரட்சியா? அதுக்கு பேரே வேற. அப்ப பாஞ்சாலி 5 புருஷனை வச்சுக்கிட்டாலே, அதுக்கு பேரு? அவங்க தெய்வம்டி. நிறுத்துங்கடி, படிக்கிற பொண்ணு மாதிரியா பேசுறீங்க? பேருக்கு தான் அந்த அம்மாக்கு 5 புருஷங்க, ஆனா அந்த 5 பேருமே அந்த அம்மாவை தெய்வமா மதிச்சாங்க. அவங்கள யாரும் தொட்டது கூட இல்லடி. அவங்கள பத்தி அசிங்கமா பேசாதீங்க, வாங்க போலாம். யோ, பஞ்சர் போடையா, அப்படியே ஒரு சிகரெட் கொடுப்போம். புனே, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துனோடா. பக்கத்திலே தண்ணியை வச்சுட்டு நம்மள வேலைறான் பாரு. இவெல்லாம் போய் ஒரு ஓனரா? இது வந்துட்டனே.
என்னடா காதலா ஏசி தானே துப்பி கொடுக்கலான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. காலங்காத்தால கடையில் வந்து தூங்கினா இருக்கா? தூங்கல அண்ணே. ஏண்டா டேய், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? என்னடா மேட்ரு? வாடா, ஒரு மேட்ருக்கு சொல்றேன் வா. முனுசாமியும் அண்ணாமலையும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டி சாச்சுக்கிட்டாங்கடா. ஏன் என்னவா? இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் பொழுது விடிஞ்சிரும். அந்த வரப்புல அப்படி என்னடா விளைஞ்சிட போகுது? சும்மா காசு கோர்ட்டு கேஸுன்னு வீணா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் மிஞ்சிறது 6 அடி தான். சண்டை இல்லாம எல்லாரும் சோஷியலா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அதான் ஜாதி சண்டை மத சண்டைன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறோமே. ஜாதி மதம் இல்லாம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா இந்த பூமி எவ்வளவு நல்லா இருக்கும். ஷாஜகான் கூட ஒரு சுயநலவாதிடா. தன் மனைவிக்காக ஒரு சமாதியை கட்டினவர். ஒரு சமத்துவ தூண் எழுப்பி அங்க ஒரு ஊர் உண்டு பண்ணி அதுக்கு சமத்துவபுரம்னு பேர் வச்சிருந்தா இன்னைக்கு ஓரளவாவது சமத்துவம் வளர்ந்துருக்கும். எப்பதான் இந்த நாடு உருப்படுமோ? உனக்கு என்ன அந்த கவலை இருக்கிற